Taste the Daily. சேலம் மாவட்டம் கண்ணந்தேரி அருகே ஊராட்சி குப்பை கழிவுகளை குடியிருப்பு பகுதிகளில் எரியூட்டுவதால் மக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். ஏரிக்கரை அருகே கொட்டி வைக்கப்படும் குப்பை கழிவுகள் அடிக்கடி எரியூட்டப்படுவதால் அப்பகுதியில் குடியிருக்கும் குடியிருப்பு வாசிகளுக்கு மூச்சுத்திணறல் உள்ளிட்ட பல்வேறு உபாதைகள் ஏற்படுகிறது. மேலும் சுற்றுச்சூழலும் ஏரி நீரும் நிலத்தடி நீர்மட்டமும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என விடிய அரசு மீது அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பல முறை நான் சொல்லிட்டேன், தலைவர்களே சொல்லிட்டேன். எப்படி புரியுதுங்களா? இதுக்கு மேல அவங்க என்ன பிடிஓட்டும் சொல்லியாச்சு, யாருமே எந்த ஸ்டெப்பும் எடுக்கல. இதுக்கு மேல நீங்க பார்த்து என்ன ஸ்டெப் எடுக்கணும்னு எடுங்க. ஃபயர் சர்வீஸ் பொழுதுங்க நான் கூப்பிட்டு நான் தான் அனுப்பிச்சிட்டு இருக்கிறேன். என்னுடைய நம்பர் ஃபயர் சர்வீஸில் இருக்குது. நான் கூப்பிட்ற நம்பர் எல்லாமே ஃபயர் சர்வீஸ். மூச்சு திணறல் ஏற்படுது. நைட்டு போல் நேற்று மதியத்துல வந்து கருமூட்டமா போயிட்டு இருக்குது, மேகமா போயிட்டு இருக்குது புகை. இந்த ரோட்ல போய் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் குப்பை அங்கங்க கொட்டி வச்சு எரிச்சிட்டு இருக்கிறாங்க. இது பக்கத்துல நீர்நிலை ஓடை. கோவை கதிர்நாயக்கன்பாளையம் சிஆர்பிஎஃப் பள்ளி பயிற்சி நிறைவு விழாவில் பல்வேறு சாகசங்களை செய்து வீரர்கள் அசத்தினர். பல்வேறு மாநிலங்களிலிருந்து கடந்த மார்ச்சில் பயிற்சி பெற வந்த 153 பேர் பயிற்சி முடிந்து படைத்துறைக்கான பல்வேறு உதவி வேலைகளை செய்யும் டிரேட்ஸ்மேனாக பதவியேற்றனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக கல்லூரி முதல்வர் ஐஜி லங்சிங் குப் பங்கேற்று வீரர்களின் அணிவகுப்பை ஏற்று சிறப்பாக செயல்பட்ட வீரர்களுக்கு கோப்பைகளை வழங்கி பாராட்டினார். தொடர்ந்து நடைபெற்ற கமாண்டோ வீரர்களின் யோக சாகச நிகழ்ச்சிகள் காண்போரை வியக்க வைத்தது. தூத்துக்குடி திருநெல்வேலி சாலையில் உள்ள பாலத்தின் பக்கவாட்டு சுவர் இடிந்து ரயில் தண்டவாளத்தில் விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடியில் இருந்து திருநெல்வேலி செல்லும் பிரதான சாலையில் ரயில் பாதை கடந்து செல்வதற்காக உயர்மட்ட பாலம் உள்ளது. இப்பாலத்தில் உச்சியில் உள்ள பக்கவாட்டு சுவர் சேதமடைந்திருந்த நிலையில் திடீரென இடிந்து கீழே உள்ள ரயில் தண்டவாளத்தில் விழுந்தது. இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து நிறுத்தப்பட்டதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர்.